வணக்கம். பல நூற்றாண்டுகள் பழமையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் திரு குருகாவூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள வெள்ளடை என்னும் புராணப் பெயர் கொண்ட அருள்மிகு வெள்ளடைநாதர் சிவ ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். நாங்கள் சில சிவஸ்தலங்களை தரிசனம் செய்துவிட்டு இத்தலத்திற்கு காலை 11 மணியளவில் தரிசனம் காண சென்றிருந்த பொழுது கோவிலின் நடை மூடப்பட்டிருந்தது. அதன் பிறகு கோவிலின் மெய்க்காப்பாளரை தொடர்பு கொண்டு அவர் வந்து திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு இறை தரிசனம் காணும் பாக்கியம் பெற்றோம். 7ஆம் நூற்றாண்டில், அதாவது சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை தேவாரப்பதியமாக பாடியுள்ளனர். திருக்கோவிலுக்குள் நுழைந்தவுடன் காவியங்கண்ணி எனும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் அம்மன் சன்னதி காணப்படுகிறது. இந்த அம்மனை வழிபட பெண்களுக்கு திருமண பாக்கியம் அமையும் என்றும் சுகப்பிரசவம் மூலம் நல்லபடியாக குழந்தைகள் பிறக்கும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. அம்மனை வணங்கி மேலும் சென்றால் மூலக்கருவறையில் ஈசன் வெள்ளடைநாதராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். சந்திரசேகர 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 பாஹி மாம். சந்திரசேகர 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 ரக்ஷ மாம். அம்மனையும் ஈசனையும் வழிபட்டு திருக்கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் கணபதி, குரு பகவான், முருகப்பெருமான், லிங்கோத்பவர், மகாலட்சுமி, துர்க்கை அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் தரிசனம் நாம் காணலாம். இத்தலத்தின் தலவரலாற்றின்படி சுந்தரர் தன் சீடர்கள் மற்றும் அடியவர்களோடு இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்தபொழுது களைப்பு மிகுதியால் அனைவரும் சொர்ந்து போக அந்த சமயத்தில் முதியவர் ஒருவர் வந்து தான் நடத்தும் தர்மசத்திரம் அருகிலேயே இருக்கிறது என்று கூறி சுந்தரரையும் அடியவர்களையும் அழைத்து போய் அவர்களுக்கு தண்ணீரும் உணவும் பரிமாறியதாகவும், அதன் பிறகு சுந்தரரும் அடியவர்களும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த தர்மசத்திரமும் அங்கிருந்த பெரியவரும் மறைந்து போயிருந்ததாகவும், அப்படி ஒரு தர்மசத்திரம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாததைக் கண்டு இறைவனே அடியவர் உருவில் வந்து அமுது செய்வித்ததாகவும் எண்ணி பரவசம் அடைந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. இப்படி இறைவன் அடியவர் உருவில் வந்து சுந்தரர் மற்றும் சிவபக்தர்களுக்கு அமுது செய்வித்த நிகழ்வு இன்றளவும் ஒரு திருவிழாவாகவே இத்தலத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது. எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ, எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ. இத்திருக்கோவிலின் பிரகாரத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாருடன் அருள்பாலிக்கும் கரியமாணிக்கப் பெருமாள் சன்னதியும் அமைந்துள்ளது. அன்றைய காலத்தில் வேத மந்திரங்கள் ஒலிக்க சோலைகள் சூழ்ந்து இவ்விடம் காணப்பட்டதாக சுந்தரரும் ஞானசம்பந்தரும் தன் தேவார பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளனர். எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ, இசை தரு குழலோடும் குண்டல மொழிர இவை தரும் சுவையோடு வண்டின முரள. எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை
அடிமை கொண்டீரோ ஒப்புயரில்லாத உத்தமனே ஒப்புயரில்லாத உத்தமனே ஒரு உரக நடமாடும் வித்தகனே உலகிருந்த வாய் திறந்தபடியோ உரலோடு பிணைந்து இருந்தபடியோ எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ சுவாமி. அமைதியாக ஆத்மார்த்தமாக இறை தரிசனம் கண்ட மகிழ்வுடன் இக்காணொளியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.